பக்தர்களே குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே. தமிழாளுன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாளுன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா, என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்கும் வருவாயப்பா, என்னை உணராக்கி அருள்வாயப்பா. தமிழாளுன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் இனியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு மகிமையாய் காட்சி தந்த இந்த அற்புத திருத்தலமாம், யூபிலி ஆண்டின் சிறப்பு திருத்தலமாம், பரிபூர்ண பலன்களை நம் அனைவருக்கும் சிறப்பாக வழங்கக்கூடிய இந்த அற்புத திருத்தலத்திற்கு அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றேன். இந்த திருப்பலியானது மதுரை உயர்மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து
மாதா தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பு ஆகிறது. ஆகவே உலகெங்கிலும் வாழுகின்ற அற்புத குழந்தை இயேசுவினுடைய அன்பு திருப்பயணிகள் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலிகளை நாங்கள் உருக்கமாக மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் உனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உமடியார்களாகிய எங்களில் உமருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பார்வோனை வென்று நான் மாட்சியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைத்திருவசனங்கள் 5 முதல் 18 வரை. அந்நாள்களில் மக்கள் ஓடி போய்விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்தமட்டில் மாற்றம் கொண்டது. நான் இப்படி செய்துவிட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்திலிருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்திச் சென்றான். இஸ்ரேல் மக்களோ வெற்றி கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகால் செபோனுக்கு எதிரேயுள்ள பிககிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர். பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி
எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லையென்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர்? எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே, எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியருக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலைகுலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவர்க்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி வைத்தார். ஆண்டவர்க்கு
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் கடவுளின் அடையாளங்களாக மற்றவர்களுக்கு மாறுவதற்கான ஒரு அழைப்பை தருகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று இறை வார்த்தை வழிபாட்டின் வழியாக நாம் 3 விதமான வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, தவறான நம்பிக்கை கொண்டிருப்போரே கடவுளிடமிருந்து அடையாளத்தை எதிர்பார்ப்பர். கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரா என்று பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆய்வு செய்து பார்க்கையில், கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் பிரமிப்பான விஷயங்களையும் பிரம்மாண்டமான அடையாளத்தையும் அல்லது அசுர வளர்ச்சியையும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிறாரா என்ற அடையாளங்களை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் மையப்படுத்தி இறைவனை நாம் ஆசீர்வதிக்கக்கூடியவராக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை இத்தகைய ஒரு பார்வையில் பார்த்தோமே என்று சொன்னால் நாம் தவறான நம்பிக்கையை கொண்டிருப்பவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 22வது சொற்றொடரில் இவ்வாறாக குறிப்பிடுவார், யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்கின்றனர் என்று கேட்பார். அன்புக்குரியவர்களே, யூதர்களை பொறுத்தவரை கடவுளுடைய அடையாளம் என்பது அசாதாரணமான ஒரு விடயங்களிலும் அற்புதத்தை வெளிப்படுத்தக்கூடிய விடயங்களிலும் பிரமிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளில் மட்டும்தான் கடவுள் தன்னையே அடையாளப்படுத்துகிறார் என்ற தவறான நம்பிக்கையை கொண்டிருந்தனர். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அடையாளத்தை அனுபவிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய நிலையில் இருக்க வேண்டும் என்றால், அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கானவராக இருக்கிறார், நம்மில் ஒருவராக இருக்கிறார் என்ற நிலையை நாம் உணர்ந்து கொண்டோமே என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது உண்மையான நம்பிக்கையாக இருக்க முடியும். எனவே இத்தகைய நம்பிக்கை தெளிவை நாம் பெற்றிருந்தோமே என்று சொன்னால் நாம் கடவுளின் அனுபவங்களை பிறரது வாழ்க்கையில் கொடுப்பவர்களாக மாற முடியும். இரண்டாவதாக, அடையாளங்களை
கடவுளிடம் நாம் கேட்பது என்பது பிரமாணிக்கமின்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்த்தோமே என்று சொன்னால், கடவுள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது நம் அனைவருக்கும் சற்று நெருடலாக இருக்கலாம். இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை உடல் இச்சை அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக கடவுளோடு இருக்கக்கூடிய உறவு அடிப்படையில் இருக்கக்கூடிய உருவகத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்குமான உறவு என்பது கணவன் மனைவி அடிப்படையிலான ஒரு உறவாக உருவகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் மீது ஆண்டவர் கொண்ட அன்பை எசையா இறைவாக்கினர் 54வது அதிகாரம் 5வது சொற்றொடரில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்: உன்னை உருவாக்கியவர் உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவரது பெயராம் என்று குறிப்பிடுவார். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய கணவரான கடவுளுக்கு பிரமாணிக்கமின்மையை வெளிப்படுத்துகிறார்கள். எந்த நிலையில் என்றால், வேற்று தெய்வங்களை அவர்கள் வழிபடுவதன் வழியாக தங்களுடைய பிரமாணிக்கத்திலிருந்து அவர்கள் தவறுபவர்களாக இருக்கிறார்கள். இதே அடிப்படையில்தான் இன்றைய நற்செய்தியில் மறைநூல் அறிஞரும் பரிசேயர்களும் இறைமகன் இயேசுவிடம் அடையாளம் கேட்கிறார்கள். தங்களோடு இருப்பது கடவுளுடைய மகன் என்பதை அவர்கள் மறந்துவிட்டு தாங்கள் இறைவனோடு கொண்டிருந்த அந்த உடன்படிக்கையிலான உறவு அடிப்படையிலிருந்து அவர்கள் பிறழ்வதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான், இந்த அடிப்படையில்தான் இறைமகன் இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இறைமகன் இயேசுவிடம், இறைவனிடம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான ஆசீர்வாதங்களை இந்த அடையாளங்களில் தான் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து இறைவனை தேடினோம் என்று சொன்னால், நாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமின்மையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கடவுளோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய பிரமாணிக்கத்தை எத்தகைய நிலையில் எல்லாம் உணர்ந்து வெளிப்படுத்தலாம் என்று சொன்னால், நாம் இன்று இந்த நொடியில் நம்முடைய உயிர் மூச்சை சுவாசிப்பது கூட கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாகத்தான் இருக்கிறது. நம்முடைய ஆற்றல், நம்முடைய வலிமை இன்று இந்த தொலைக்காட்சியின் வழியாக, மாதா தொலைக்காட்சியின் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த திருப்பலி வழியாக பெறுவதற்கு கூட நாம் இன்று இந்த தொலைக்காட்சியின் முன்பாக அமர்ந்திருப்பது கூட கடவுளுடைய அடையாளத்தின் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய ஆசீர்வாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் அடையாளங்களாக வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இதை நாம் உணர்ந்தவர்களாக கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரம்மாண்டம் பிரமிப்பின் வழியாகத்தான் உம்முடைய அடையாளம் எனக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பிரமாணிக்க மின்மை நிலையிலிருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்று இறைவன் இன்று நமக்கு கொடுத்த இந்த வாழ்வின் வழியாக இறைவனுடைய அடையாளம் என்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அடையாளத்தை இயலாதவர்களுக்கு நான் ஒரு அடையாளமாக, கடவுளின் அடையாளமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியது இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பணி என்ற நிலையில் நாம் பயணிப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அடையாளங்களாக நாம் எப்படியெல்லாம் மாறலாம் என்று நாம் பார்க்கிற பொழுது, இறைமகன் இயேசு தன்னை இந்த உலகில் வாழ்கிற பொழுது யாரிடம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக எடுத்து கூறுவார். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 35 45 முடிய உள்ள சொற்றொடர்களில் நாம் பார்க்கிறோம். இறைவன் இந்த உலகத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடிய, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களோடு தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்பவராக நாம் பார்க்கிறோம். 35வது இறை சொற்றொடரில் நாம் பார்க்கிறோம், நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், நோயிற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன் என்று
இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் ஆற்றலை இழந்து நிற்கிற மக்களோடு தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இந்த மக்களுக்கு நாம் அடையாளங்களாக மாறுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்பதை 45வது சொற்றொடரில் அழகாக இறைமகன் இயேசு சொல்லுவார். மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவர்களுக்கு நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அடையாளமாக நாம் மாறுகிற பொழுது இறைவனுக்கே செய்பவர்களாகவும் இறைவனை பிரதிபலிப்பவர்களாகவும் நம்மால் இருக்க முடியும் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பிரம்மாண்டத்திலும் பிரமிப்பிலும் தேடாமல் நாமே இறைவனுடைய ஆசீர்வாதமாக மக்களுடைய வாழ்வில், பிறர் வாழ்வில் நாம் அதை வெளிப்படுத்துவதற்காக அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் எனக்கு இதை செய்தார்தான் நான் இறைவன் இருக்கிறார் என்கின்ற அடையாளத்தை நான் உணர்வேன் என்ற தவறான நம்பிக்கையையும், இறைவன் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் கேட்பதை கொடுத்தால்தான் இறைவன் இருக்கிறார் என்பதை நான் அடையாளமாக உணர்வேன் என்ற பிரமாணிக்கமின்மையையும் நம்முடைய வாழ்வில் தவிர்த்துவிட்டு எத்தனையோ பேர் இந்த உலகில் இன்னும் தேவையில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் தேடி சென்று நாம் இறைவனுடைய அடையாளமாக மாறுவதற்காக அழைக்கப்படுகிறோம். நமது திருத்தந்தை லியோ அழகாக சொல்லுவார், இந்த உலகத்தில் உள்ள அத்துணை மனிதர்களுக்கும் தேவையான உணவை உற்பத்தி செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் ஆங்காங்கே வறுமையும் ஏழ்மையும் தலைவிரித்தாடி கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலை மனிதத்தின் அவல நிலையை வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அவல நிலையை நாம் போக்க வேண்டுமென்றால் இயேசுவிடமிருந்து, ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை அடையாளமாக நாம் எதிர்பார்த்திருக்காமல் நாமே இயேசுவின் அடையாளங்களாக மாறி வாழ்கிற பொழுது இந்த உலகம் இறையாட்சியை கொண்டிருக்கிறது, இறையாட்சியின் உலகம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்மால் வாழ முடியும். எனவே பிரமிப்பிலும் பிரம்மாண்டத்திலும் நாம் அடையாளத்தை தேடாமல் நாமே மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய அடையாளங்களாக மாற இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடி செபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்மை படைத்து பாதுகாத்து நமக்கான ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்து வழிநடத்தி வருகிற நம் அன்பு தெய்வத்திடம் நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள் அனைத்தையும் நம்பிக்கையோடு அவரிடம் எடுத்துரைப்போம். அமைதியின் தெய்வமே இறைவா, உலக நாடுகளுக்கிடையே நிலவி வரும் போர்களையும் தாக்குதல்களையும் அகற்றி ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி வாழும் மனநிலையை எமக்கு தந்தரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் உலகை ஆளும் தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் தன்னலம் மறந்து ஏழை எளிய மக்களின் சமூக, அரசியல், பொருளாதார வாழ்க்கை நிலையை உயர்த்த உழைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இளைஞர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இந்த இளமை பருவத்தில் சினிமா, பொழுதுபோக்கு, போதைப் பொருட்கள் போன்றவற்றிற்கு அடிமையாகாமல் எல்லா வகையான அடிமைத்தனத்திலிருந்தும் தங்கள் வாழ்வை காத்து கொள்ள வேண்டிய ஞானத்தை தந்தரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் ஏறெடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்த்து தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்களையும் வழி நடத்துதலையும் எங்களுடைய வாழ்வில் கொடுத்து நாங்கள் உமது அடையாளமாக இவ்வுலகில் வாழ அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தோ
கர்த்தாவே ஏற்றுக்கொள் என்னையே இப்போதே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கை யார் தந்தார் நீதானே காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்றுக்கொள் என்னையே இப்போதே நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகன் கொடுத்தது மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகன் கொடுத்தது மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே ஆனாலும் உன் அன்பு மாறாது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பல ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது வரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அணிவிப்பதோடன்றி இப்பொழுது நினைவாழ்வின் வினையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா வரை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவி நின்று உயிர் தெழச் செய்தீர்.
ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுபெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள்,
இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல்
கம்பையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய அடையாளங்களாக நாம் பிறருடைய தேவைகளை தேடிச் சென்று பூர்த்தி செய்வதற்காக நம் ஒவ்வொருவரையும் வாழ அழைப்பு விடுக்கிறார். இத்திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையால் உலகினர் உயிர்த்ததும் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையால் உலகினர் உயிர்த்ததும் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே இங்கு எழுந்தருள்வாய். இறைமகனே இங்கு எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
போற்றவரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாதையமை பாரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாதையமை பாரும். வானோத்தம் அரசே தாயேயும் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரென்றமை நீதல்லாமல் ஏற்கால துணை தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா,